உணவுப் பொருள் வழி, உங்களுடைய கல்ச்சர், நாகரிகம், பண்பாடு இதெல்லாமே என்னன்னாக்கா உங்களுக்கு பிஹேவியர் வழி உங்களுக்கு எப்பெல்லாம் குவாலிட்டியாக நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்களோ நிச்சயமாக ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த குரு பெரிய அளவில் ப்ரே பண்ணுவார், பெரிய அளவில் நம்பிக்கை ஊட்டுவார், பெரிய அளவில் ஆதாயத்தை தருவார். எப்போ மைனஸை காட்டிலும் ப்ளஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சின்றது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும், அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025 எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. திருநள்ளாறில் சனி பயிற்சின்றது 2025 கிடையாது, 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. வாக்கியப்படி பலன் பார்க்குறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னோம்னாக்கா, வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டைரக்ஷனை சொல்லும், திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும். அப்போ டைரக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது, அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டைரக்ஷனையும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும், திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும். வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம், திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம். பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட 13.20 பாகை கலைகளாக பிரிக்கும். அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதனால் அப்போ ஒரு விஷயத்தை நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும், தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது. அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்னத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள், மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக. ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை. ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதனால் இது சரி அது தவறு, அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. 2 பாதைகளும் சரியான பாதை தான். 2 பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம் படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. இந்த சனி பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகளை சொல்லலாம். மீண்டலும்னாக்கா ஒரு சனியின் பாதிப்பிலேருந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்ற தன்மையிலையும், இன்னும் சொல்லப்போனால் அதன் வழி சனி பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப ராசி, மிதுன ராசி, துலா ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தில் கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 2 ராசிகளை சொல்லலாம். அது கடக ராசி, அஷ்டம சனி விலகிறதும், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்றது அர்த்தாமஸ்ட் சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும். அது 2 ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்துலேருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது. அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும், அல்லது வெவ்வேறு டைமென்ஷனில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 6 ராசிகளை சொல்லலாம். இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேசராசின்றது இப்போ 7.5 சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது. அதாவது பிகினிங் ராசியாக மாறுது. விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது. ஜென்ம சனியில் 2 சொல்லலாம். அதாவது எப்படின்னா 7.5 சனியில் 2 சனினாக்க ஜென்ம சனி, விரைய சனி, பாத சனி அப்படின்னு 3ஐயும் கனெக்ட் பண்ணது தான் 7.5 சனி. 7.5 ஆண்டுகள் இருக்கும். இப்போ முதல் புள்ளி ஆரம்பிக்குது 29ஆம் தேதி. அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்டச்சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது. அதே மாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி, அதே நேரத்தில் அர்த்தாமஸ்ட் சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி, இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி, இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீனராசி. இந்த 6 ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ள வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வாழ்ந்த
தன்மைகள் வேறு, இனிமே வரக்கூடிய காலங்களில் வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு. அந்த மாதிரி தன்மைகள் இருக்கக்கூடிய 6 ராசிகள்: மேச ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. இது சனியின் பிடிக்குள்ள வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள். இத்தகைய தன்மையில் மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த சனி பயிற்சி தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, இதுவரைக்கும் இருந்த விரய சனின்றது ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகுது. ஜென்ம சனி அப்படின்னோம்னாக்க படாத பாடுபடுமா அப்படின்னோம்னாக்க பெருசாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு குரு பெரிய அளவில் ஹோப்ஃபுல்லாக இருக்க போகிறாரு. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு அவரும் மே மாதத்துக்கு பிறகு. இன்னொன்று ஜென்மத்தில் இருக்கிற ராகு அப்படின்றது 12ஆம் இடத்துக்கு போகிறது. 12ல் இருக்கிறது ராகு நல்லது இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 6க்கு வர்றது நல்லது. இப்போ உங்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணது யாருன்னா சனி கூட பெருசாக இல்லை. சனி 7.5 சனி வந்திருக்கு, அதனால் எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் இந்த 2 ஆண்டுகளா, அது வீரியமாக 1.5 ஆண்டுகளா அப்படின்னா அந்த ராகு லக்னத்தில் இருந்ததோ ராசியில் இருந்தது தான் பெரிய அளவில் சிக்கல். ஏன்னா உங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள் வருதோ, உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குள்ளே, உங்களுக்கு பிஸ்னஸில் எல்லாம் ஏகப்பட்ட சிக்கல். ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் இடத்துல கேது இருக்குன்றப்ப செய்தொழிலை விட்டு வெளியே வரதோ, அல்லது செய்தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் சிரமங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுன்றது பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த இடத்துல 7 புதனும் உங்களுக்கு ராசியிலே தான் இருக்கார். அதே மாதிரி 4ஆம் அதிபதி புதனும் அவர் தான் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவ் பர்சன்றது புதன் தான். உங்களுடைய அறிவு சார்ந்த தன்மையில் தான், திறமையில் தான் நீங்கள் சர்வைவல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த மீனத்துக்கு மட்டும்தான் 5ஆம் அதிபதியாகவே சந்திரன் மாறுறாரு. அப்படின்றப்ப எப்பவுமே 5ஆம் அதிபதி சந்திரன் மதிகாரகன், ஸ்தானம், நுட்பமான ஸ்தானம் அப்படின்றது கிட்டத்தட்ட மனோகாரகன் அப்படின்றது மனம்லாம் 5ஆம் இடம் தான். அந்த மீனத்துக்கு அதிபதியான குருக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் பகை தான் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்களே பகைவராக இருப்பீங்க. உங்கள் எண்ணங்களுக்கு நீங்களே பகைமை தன்மையில் இருப்பீங்களோ ஒழிய, ஆனால் உங்களுக்கு சுபத்தன்மையில் அதிகபட்சம் நீங்கள் யோசிச்சு இறங்குவீங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த இடத்துல மறைவு பெற்றிருந்தார். உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடத்துல மறைவு பெற்றிருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு மே மாதத்துக்கு பிறகு. அப்போ பெரிய அளவில் நல்ல அனுகூலமான பலன் தான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா, சந்திரன்றது 5ல் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை உங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்போ எப்போ இதெல்லாம் நடக்கும், நல்லா இருக்கும், என்னுடைய லைஃப் வைஸ், என்னுடைய திங்கிங் வைஸ் நல்லா சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த ராகு எப்போ உங்கள் ராசியிலேருந்து பயிற்சி ஆக்கி அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது, அதுலேயும் 12ஆம் இடத்துல குருவோட ஸ்டார் தாண்டி ராகுவோட சுய ஸ்டார் சதயத்துக்குள்ளே நுழையிறப்ப கிட்டத்தட்ட பெரிய அளவில் ரிலீஃப். அப்போ இன்னும் கிட்டத்தட்ட 1 இயர் உங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். 1 இயர் பொறுமைனாக்கா அதை விட ஒரு மே மாதத்துலேருந்து ரிலீஃபை நோக்கி தான் பயணிக்கும். அது எடுத்தமே 100ல் வண்டி ஓடிடுமா, எடுத்துமே ஃபஸ்ட்டு கியரே கிட்டத்தட்ட 20-25 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 20ல் போங்க, அடுத்து 40ல் ரைஸ் பண்ணுவாங்க, 60ல் 100ல் 150லன்னு எடுத்தவே 100ல் போணுச்சுன்னா நிச்சயமாக அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்குற பட்சத்தில் அது ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்போ இந்த இடத்துல சனி ராகு விலகிறதும் சனி வர்றதும் இந்த ஒரு பிட்வீன் உங்கள் ராசிக்குள்ளே தான், இந்த குருவோட ஸ்டாருக்குள்ளே தான் இந்த 2 கோள்களோடைய பயணமும் நடக்கும். எப்போனாக்கா உலகியல் ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய பெரிய தலைகளுக்கு பிரச்சனைகள் உருவாக்கலாம். அரசியல் ரீதியாக இருக்கலாம், தலைவர்கள் ரீதியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஐபி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அல்லது ஏதாவது ஒரு வியாதி வழி உயிர்கள் அதிகமாக சேதம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா குருவோட ஸ்டாருக்குள்ளே சனியும் ராகுன்றப்ப நூதனமான முறையில் தான் இந்த இழப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம அவேர்னஸாக இருக்க முடியுமா அப்படின்னோம்னாங்க நிச்சயமாக இருந்தால் தீரணும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 5 கூட லக்னத்தில் ராசியில் இருக்கிறதுன்றது பெரிய அளவில் உங்களுக்கு ப்ளஸ் தான், பாசிட்டிவ் தான். நீங்கள் என்னன்னாக்க எதையுமே ஆய்ந்து அறிந்து நீங்கள் யோசிப்பீங்க, அதை நடைமுறைப்படுத்துவீங்க. அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ பதட்டப்பட தேவையில்லை. பெரிய அளவில் இப்போ மறைவு பெற்றிருக்காரு குரு. அதனால தான் இந்த சிக்கல் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லி நெகட்டிவ் பர்சன் அப்படின்றது இந்த இடத்துல 3-8 சுக்கிரன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறது தான். இதுதான் பிரச்சனையே. 3-8 அப்படின்றப்ப எப்போ உங்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர தசையோ, அந்தரமோ, சுக்கிர புத்தியோ, அல்லது சுக்கிரன் சாரம் பெற்ற கோள்களுடைய திசா புத்தி அந்தரத்திலே காலத்தில் தான் உங்களுக்கு சிரமங்கள் நிறையா வர்றதுக்கோ, அவமானங்கள் நிறையா வர்றதுக்கோ, பிரச்சனைகள், டிஸ்பியூட், கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது குழப்பங்கள் உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம். நீங்கள் எந்த நண்பரை உயிருக்குற நண்பர், எந்த நண்பர் உங்களுக்கு முழுமையான
நம்பிக்கையான நண்பர், இதெல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக உங்களுக்கு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அந்த டைம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் அந்தரம் அல்லது சுக்கிரன் சாரப்பட்ட கோள்களுடைய திசாபுத்தி அந்தரத்தில் தான் இந்த விலகல் நடக்கும். உங்களுக்கான பிரச்சனைகள் ஹெவியாக நீங்களே எடுத்து இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அப்போ இந்த புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், சந்திரன் மிகப்பெரிய யோகம், சனி மிகப்பெரிய யோகம். இந்த சுக்கிரன் இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அதே மாதிரி ராகு, அதாவது ராகு இருக்கிறது பிரச்சனை, சூரியன் இருக்கிறது பிரச்சனை. இப்போ 8, 6 கூடயும் ராசியிலே இருக்கார் அப்படின்னோம்னாக்க ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை அப்படி நீடித்துக்கிட்டே இருக்கும். அது சட்டுன்னு முடியறதுக்கான வாய்ப்பு. ஒரு பிரச்சனை தொட்டோம் உடனே முடித்தோம் அப்படின்னு இருக்காது. அந்த பிரச்சனை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை விட, ஆனால் இன்னொன்று, நீங்கள் எதையுமே கேர் பண்ணாமல் இருங்க, தானாகவே கரைஞ்சிரும் எதுவுமே. அதாவது இந்திரா காந்தி போட பாலிசி எல்லாம் என்ன, காமராஜரோட பாலிசி என்ன, ஆகட்டும் பார்க்கலான்னுவாங்க. ஆகட்டும் பார்க்கலான்னாக்கா அவங்க உடனே அது தீர்வை நோக்கி நகர்றாங்களான்னா கிடையாது. டேட்டு டைம் வந்தால் ஆனால் சரியாக போய்டும். ஒரு கோவப்படுறோம், வேகப்படுறோம், நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் போங்க, ஆனால் அந்த 3 மணி நேரம் முடிஞ்சால் அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சிருதில்ல, அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம் முடிஞ்சு போய்டுதில்ல. அது போல் சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சஃபர் பண்ணாமல் இருந்தீங்கனாலே அது தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படி சரியானாக்கா எனக்கு நெகட்டிவாக நடக்காதா அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்களாம் அதுக்குள்ளே போய் உங்களுடைய திறமையை காட்டுறேன், உங்களுடைய வல்லமையை காட்டுறேன், உங்களுடைய இதை காட்டுறேன், உங்களுக்கான யூனிக்கான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இறங்குனா தான் குழப்பமாகும் ஒழிய, நீங்கள் பேசாமல் ரொம்ப ஸ்மூத்தாக விடுங்க, தானாக சரியாயிடும். எப்பவுமே தானாக விட்டாலே சரியாயிடும். ஒரு தண்ணி போகிற போக்கில் தவழ்ந்து போகிறது நல்லா இருக்குமா, எதிர்நீச்சல் போட்டு போகிறதுன்றது நல்லா இருக்குமா, அல்லது சரியாக இருக்குமா, அல்லது உங்களுடைய துன்பமாக இருக்குமா இன்பமாக இருக்குமா அப்படி பார்க்கணும். அப்போ தண்ணி போகிற சில விஷயங்கள் நமக்கு ஒவ்வாது நடக்குது அப்படின்னா விட்டுருங்க. அது பட்டால் அதோட டெட்டு புள்ளின்னு ஒரு புள்ளி இருக்கும். எந்த விஷயத்துக்குமே முற்றுப்புள்ளின்னு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்து வரைக்கும் அது போகும், அதுக்கு வரைக்கும் நமக்கு வலிக்கும், ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அப்போ நம்ம என்னன்னாக்கா எதை கண்டும் நம்ம பெருசாக மனத்தை போட்டு அழட்டிக்கக்கூடாது. அழட்டிக்காத பட்சத்தில் அது நிச்சயமாக நமக்கு அப்போ இது இவ்வளோக்கும் இப்போ வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு நேச்சராகவே 6, 8 ராசியில் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக தொடர் பிரச்சனைகள் இருக்கும். நிறையா ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும். ஏன்னா 4 கூட புதன் இங்கே தான் இருக்கான். சொந்த வழி சிக்கல், ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட், அல்லது கடன் வழி கஷ்டம், அவமானம், இதெல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி காலம் கட்டன்றது ஒன்று இருக்குது. அப்போ அந்த காலத்தை மட்டும்தான் நீங்கள் கடக்கணும். இந்த இடத்துல விரயத்தில் இருந்தவரும் ஜென்மத்துக்கு வந்துட்டார் சனி. அவர் சுயசாரத்தில் இருக்கப்போ மிகப்பெரிய யோகம். சுயத்தை விட அவர் எப்போ ரேவதியில் என்ட்ராகிறாரோ அப்போ தான் மிகப்பெரிய யோகம். அப்போ ரேவதிக்குள்ளே வந்துட்டாருன்னா அப்போ கிட்டத்தட்ட 2025 ஃபுல்லாகவே இருப்பார். 2026 தான் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2025ன்றது சனியோட முழுமையான ஆதிக்கத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு சேஃபான ஜோனுக்குள்ளே போவார், 4ஆம் இடத்துக்கு போவார். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறார். எப்போ எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட்னு பார்த்தீங்களோ, உறவுகளில் டிஸ்பியூட்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 குரு வந்ததுமே கவலைகள் மறந்துடும், எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிகளாக இருந்தால் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்குது எனக்கு, நான் மீனராசி அப்படின்னா பொதுக்கி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ அல்லது வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் இறங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். ஏன்னா 4 குரு இருந்தால் நிச்சயமாக 40, 42 வயசில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகங்களை அடைவீங்க. அந்த வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாரிசுகள், எப்போயுமே ஒரு வீடு வாங்குறதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ பெரிய விஷயம் இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுடைய வம்சம் இருக்கணும். அப்படின்னா 4 குரு இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு மே மாதத்துக்கு பிறகு. அப்போ மே மாதத்துக்கு பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை கட்டுறீங்க அப்படின்னம்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுடைய வம்சம், உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய சுவாதீனப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, அவங்க தன்னுடைய ஆயுள் காலம் முழுசாக அதில் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ உங்களுடைய நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி வீணாக போகாது. நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி உங்கள் பையன் உங்களுக்கு முன்னாடியே அல்லது உங்களுக்கு அவங்க காலத்தில் உடனே விற்றுருவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது நிச்சயம் அவங்க இருந்து ஆண்டு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சின்றது குரு தான் உங்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவான விஷயங்களை செய்வார். சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லேசினஸை க்ரியேட் பண்ணுவார். அப்போ அசம்பந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் விடுவார். எதுலேயும் லேசி, உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸை அதிகமாக உருவாக்குவார். அது மனசும், இதில் சந்திரனும் லக்னத்தில் தான் ராசியில் தான் இருக்கார் அப்படின்னம்னாக்கா நலம் சார்ந்த விஷயங்களில் நிறையா நீங்கள் லேசினஸாக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க, தளர்ச்சியாக இருப்பீங்க, அல்லது நம்பிக்கையற்ற தன்மையில் இருப்பீங்க. அதெல்லாமே விட்டுருங்க. ஏன்னா இந்த குரு உங்களுக்கு 4ல் இருக்கிறப்ப எல்லாத்தையும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருந்து அவர் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்க்குறது
8ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டத்தை சொல்லும். அவமானம் இருந்துச்சுன்னா அதை சரியாக்குறதுக்கான வாய்ப்புகளை சொல்லணும். அல்லது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட நீடித்த வழக்காக இருக்கட்டும், அதெல்லாமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இதெல்லாமே நல்லது செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா புதன் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ராசியிலே வராரு. அவரும் இருக்கிறதுன்றது சனியோட சாரத்தில் தான் இருக்கார். சனின்றது இந்த உங்கள் ராசியிலே இருக்கார். குருவோட சாரத்தில். குரு அப்போ 4ல் வரப்ப கிட்டத்தட்ட பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்றதுக்கான வாய்ப்பு. அல்லது இது வரைக்கும் பிரச்சனை ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பியூட்டில் இருந்துச்சு, வழக்கு இருந்துச்சு, அதனால் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள். எப்போயுமே கிரகங்கள் வந்து கொஞ்சம் கோடிட்டு காட்டும். நீங்கள் அந்த இடத்துல நம்ம ஓரளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சுசாரமாக நடந்துக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கும். எப்போயுமே பஞ்சாயத்துக்குன்னு ஒரு வார்த்தை வரப்பவே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துறது நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்லை எனக்கு கொடுத்தா முழுசாக கொடு, இல்லைனா விடு அப்படின்ற பாணி போனோம்னாக்கா அது வந்து அடுத்தடுத்த புத்தி காலகட்டங்கள் தானே. இன்றைக்குள்ளே 12 மணின்றது நாளைக்கு வருமானாக்கா வராது. நாளைக்குள்ளே 12 மணி வேணால் நாளைக்கு வரலாம் ஒழிய இன்றைக்குள்ளே 12 மணி முடிஞ்சு போச்சு. அதுபோல் தான் எந்தெந்த விஷயங்களில் வருமோ நம்ம கவனமாக இருந்தாலே போதும். உங்களை கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படின்ற உங்கள் ராசியில் இருக்கிறனால விழிப்போடே இருப்பீங்க. விழிப்போடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லேசினஸ் உடல்நலம் சார்ந்த அசதிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நிச்சயமாக அசதின்றது ஒன்று இருக்கும். ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். உணவுப் பொருள்கள் வழி உங்களுடைய கல்ச்சர், நாகரிகம், பண்பாடு இதெல்லாமே என்னன்னாக்கா உங்களுக்கு பிஹேவியர் வழி உங்களுக்கு எப்பெல்லாம் குவாலிட்டியாக நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்களோ நிச்சயமாக ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். நீங்கள் நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சோர்ஸு. நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்கும் பட்சத்தில் நீங்கள் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றுரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த இடத்துல சனின்றது ஜென்மத்துக்கு வர்றதுன்றது லேசினஸை மட்டும் அதிகமாக கொடுக்கும். அதே நேரம் விரக்தியை அதிகமாக கொடுக்கும். அதெல்லாமே இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த குரு பெரிய அளவில் ப்ரே பண்ணுவார், பெரிய அளவில் நம்பிக்கை ஊட்டுவார், பெரிய அளவில் ஆதாயத்தை தருவார். எப்போ மைனஸை காட்டிலும் ப்ளஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சின்றது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த காணொலியை பார்க்குற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதுலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டு அனுப்புங்க. அதுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு அதாவது பேமெண்ட் மோட் இருக்கோ அதை வந்து ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க. அதை வந்து கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள ப்ளஸ் மைனஸு இப்போ தசாப்தி என்ன நடக்குதோ அதுக்குண்டான பாவங்கள் எந்த மாதிரியான பாவங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கோ அதை நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேள்விக்குண்டான பதில்களையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.